வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு? மோகனா. ஓகே, என்ன ஏஜ்? 54 ஆயிடுச்சு. ஓகே ஓகே. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு என்ன தொந்தரவுக்காக வந்திருக்கீங்க? முட்டிக்கால் 2 வலி. ஓகே. வலது கால் தான் 4 வருஷமா 5 வருஷமா ரொம்ப வலி. இடது கால் ஒரு 2 வருஷமா இருந்தது. வெளி ஹாஸ்பிட்டல்லாம் போனோம், ஊசி போட்டாங்க, அப்புறம் பெயின் கில்லர் மாத்திரை சாப்பிட்டே இருந்தேன். அப்புறம் நடுவில் விட்டுட்டேன். ரொம்ப வலின்றதால பாப்பா வந்து ஏதோ இன்ஸ்டாகிராம்ல ஏதோ பார்த்துருக்கா, யோகா ஹாஸ்பிட்டல் நல்ல ட்ரீட்மெண்ட் ரிவ்யூஸ் வந்திருக்குமா, வா போயிட்டு வரலான்னு சொன்னாங்க. இங்க வந்து ஒரு 15 நாள் இருந்ததால எனக்கு இப்போ கால் நல்லா வலி போயிடுச்சு. ஓகே. இப்போ உங்களுக்கு அதாவது நீங்க இங்க கால் வலி இருந்ததுல அந்த வலிக்கு இப்போ இருக்கிற வலிக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் உங்களுக்கு வலி குறைஞ்சிருக்கு? எனக்கு நல்லாவே 100% குறைஞ்ச மாதிரியே தெரியுது. 100% குறைஞ்சிருச்சா? ஏன்னா அவளை கிச்சன்லவே நிக்க முடியாது, என்னால ரொம்ப வலிக்கும். வேலை எப்படா முடிஞ்சு போய் உட்கார போறோம்னு இருக்கும். உட்கார்ந்த பிறகும் வலிக்கும், நைட்ல தூங்கும் போதும் வலிக்கும். இங்க வந்த பிறகு ஒரு வாரத்துலவே எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் தெரிஞ்சது. வலி இல்ல, சரி ஒரு வேளை வீட்டுக்கு போயிட்டு வந்துருமோ என்னவோ கூட நினைச்சோம். ஆனா டாக்டர் அப்படி எல்லாம் இல்லைன்னு சார் சார் வரும்போது சொல்லுவார், பிசியோதெரபி சார் அப்படி இல்லாமா இதே மாதிரி நீங்க பிசியோதெரபி பண்ணுங்க, எக்ஸசைஸ் யோகா பண்ணிட்டு நல்லா மாத்திரை சாப்பிட்டு கரெக்டா இருந்தா வராதுமான்னாரு. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு காலெல்லாம் மடக்க முடிஞ்சுச்சா? மடக்க முடியுது. சப்பாங்களே போட முடியாத லெவல்ல இருந்தா இங்க வந்து வெறும் சக்காமல் நல்லா போட்டு கீழே உட்காந்து சாப்பிடுறேன். ஓகே. ஏன்னா உங்களால கால் மடக்க முடியாமலே இருந்துச்சு, இப்போ கால் மடக்கி உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ரெடி ஆயிட்டீங்க. 2 காலம் கீழே உட்காந்து வீட்டுல நீட்டிப்பேன், சப்பாங்க போட்டே உட்கார மாட்டேன். சார் வந்து போடுன்னு சொன்ன பிறகு பிசியோதெரபி சார் போட்டு அவர் சொல்லி கொடுக்குற அந்த எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹார்டா தான் இருந்திருக்கு. வலி கத்தன 2 நாள் அவர் செய்யும்போது அப்புறம் நல்லா லூஸ் ஆயிடுச்சுமா, உங்களுக்கு நல்லா வந்துச்சு. ஏன்னா உங்க ஜாயிண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃபா இருந்துச்சு. ஓகே ஃபைன். இப்போ உங்களால நடக்க முடியுது, நடக்க ஓட முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. ஓகே. உங்களுக்கு தோள்பட்டை வலி இருந்துச்சுல, அது எப்படி இருக்கு? பரவாயில்ல, அதுவும் இங்க விரல் வலி இருந்தது. மசாஜ் பண்ற பாப்பா வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. இப்போ வலி முதுகு வலி எப்படிமா இருக்கு? முதுகு வலி இல்ல, எல்லா வலியுமே குறைஞ்சிருச்சு. ஓகே சூப்பர். பிபிக்கு எவ்வளவு நாளா மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? 1 இயர் எடுத்துட்டு இருந்தோம். 1 வருஷமா எடுத்துட்டு இருந்தீங்களா? ஓகே ஓகே. இப்ப நீங்க வந்ததுல இருந்து எவ்வளவு நாளா பிபி மாத்திரை நீங்க எடுக்கிறது இல்ல? 1 வாரம் எடுத்துட்டேன். 1 வாரமா நிப்பாட்டிட்டீங்க. ஆனா நிப்பாட்டியுமே உங்களுக்கு பிபி தலை சுத்தறது எதுவுமே இல்ல. ஆனா நாங்க ரெகுலராவே ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி உங்களுக்கு பிபி செக் பண்றோம், கரெக்டுங்களா? எல்லா வேல்யூமே நார்மலா தான் இருக்கு. 1 வருஷமா எடுத்துட்டு இருந்த பிபி மாத்திரம் நாங்க ஒரே வாரத்துல ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கோம். உணவு முறையெல்லாம் உங்களுக்கு எப்படி லைக் பண்ணீங்களா? ஏன்னா இங்க எல்லாமே மில்லட்ஸ் நல்லா இருந்துச்சு, டோட்டலி வேற மாதிரி ஃபுட் தானே. அரிசி நல்லா இருந்துச்சு, பொரியல் எல்லாம் 2 வகை முட்டை எல்லாம் நல்லா வச்சு, ஏன்னா நிறைய புரோட்டீன்ஸ். ஓகே. இந்த மாதிரி நீங்க வீட்டுல சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிட மாட்டேன், தென்னரிசி இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். நார்மலா எல்லாருக்கும் என்ன செய்யறோம் அதே சாப்பிட்டுடுவோம். இட்லி தோசை தான். இட்லி தோசை தான். இங்க வந்து பிறகு தோசைன்றது இல்ல, இட்லி மட்டும் ஒரு 2 வாட்டி கொடுத்தாங்க. மத்ததெல்லாம் தென்னரிசி அது மாதிரி ஐட்டத்துல கொடுத்தாங்க. கோதுமை ரவை உப்புமா. ஓகே. நம்மளோட ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சரு, பிரஷர், யோகா, லாஃபிங் தெரபி, நிறைய ட்ரீட்மெண்ட் இருந்திருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா லாஃபிங் தெரபி எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்களுக்கு இருந்திருக்கு. லைக் உங்களை ஹால்ல உட்கார வச்சு அதெல்லாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க? எல்லாருக்கும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க, பரவாயில்ல, எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. யோகா பாப்பாவும் சொல்லி கொடுத்தாங்க. யோகா எல்லாம் ரெகுலரா பண்றீங்களா? பண்றோம். இப்ப டாக்டர் சொல்லி கொடுக்குற யோகா எல்லாம் உங்களால பண்ண முடியுதுங்களா? பிசியோதெரபி எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா இங்க இருக்கிறதுல எல்லாருமே பிசியோதெரபி சார பார்த்தா பயம்னாங்க. ஆனா நமக்கு அவன் செய்யலன்னு வராது இல்ல, செஞ்சாதானே வலி கொஞ்சம் பொறுத்துக்குன்னா நல்லா ஆயிடுச்சு இல்ல. இல்லன்னா அப்படியே நமக்கு அப்படியே பிடிச்சிக்குது சதெல்லாம். அவர் வந்து செய்யும் போது 1 நாள் 2 நாள் தான் வலிச்சுது எனக்கு. அப்புறம் நான் வலிக்கல. எல்லாரும் கேட்டாங்க, நாங்க வலி கத்தணும், நீங்க கத்தலன்னாங்க. கொஞ்சம் டம் பிடிச்சுன்னு இருந்துட்டேன். அதனால அது பண்ணாதால நல்லா இருக்கு. ஏன்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணனாதான் சரி ஆகும். ஏன்னா மேனுவலா பண்றாங்க, சும்மா மிஷினா ஐஎஃப்டி அந்த மாதிரி மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டா நல்லா ஆகாது. இதையே சேர்ந்து பண்ணும் போதுதான் உங்களுக்கு ரிசல்ட்ங்கிற கொடுக்கும். இதுக்கப்புறம் நீங்க வீட்டுல போய் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய எக்ஸசைஸ், யோகா இங்க நிறைய நாங்க உங்களுக்கு டீச் பண்ணிருக்கோம். ஈவன் டயட்ல இருந்து எல்லாமே மாத்திருக்கோம். இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வித்தின் ஒரு 15 டேஸ்ல உங்களுக்கு 100% பெயின் சரியாயிருச்சுங்கிறீங்க. பட் ஃபர்தராவும் நீங்க இதை ஃபாலோ பண்ணும் போதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஓகே மேம், தேங்க்யூ.